கிராமப்புற சிறுவன் மற்றும் அவனது இனிய நினைவுகள். பசுமை நிரம்பிய ஒரு அழகிய கிராமத்தில் பரந்த வயல்களின் மத்தியில் அர்ஜுன் என்பவன் வாழ்ந்தான். அவன் 12 வயதானவன், அதிரடியும் ஆர்வமும் கொண்டவன். செருப்பில்லாமல் களிமண்ணில் ஓடி விளையாடி, பனியன் மரத்தின் கீழ் நண்பர்களுடன் பேசிக்கொண்டு, கோதுமை வயலில் பட்டாம்பூச்சிகளை பிடிக்க முயற்சித்து சந்தோஷமாக இருந்தான். அர்ஜுனின் குடும்பம் ஒரு சின்னதான சிறிய ஓலைமூடிக் குடிசையில் வாழ்ந்தது. அவன் தந்தை ராமு உழைக்கும் விவசாயி. விடியற்காலை எழுந்து வயலை உழந்து சோர்வுடன் இருந்தாலும் எப்போதும் ஒரு புன்னகையுடன் வீட்டிற்கு திரும்புவார். அவன் அம்மா சீத்தை குடும்பத்தின் உந்து சக்தி. மூடி அடுப்பில் சூடான ரொட்டிகளை தயாரித்து, பசுக்களுக்கு தீவனம் போட்டு, பழைய நாட்டுப்புறப் பாடல்களை பாடிக்கொண்டு தொட்டியில் வேலை பார்த்துக் கொண்டிருப்பாள். அவன் தங்கை மீரா எங்கு சென்றாலும் அவனைப் பின்தொடர்ந்து கைகோர்த்தபடி மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டிருப்பாள். அன்று காலை அர்ஜுன் தந்தைக்கு வயலில் உதவ, மாடுகளுக்கு தீவனம் போட, தண்ணீர் கொளுத்திய தாழியை தூக்கிக் கொண்டு சென்றான். ஆனால் அவனுக்கு மிகவும் பிடித்த நேரம் மாலை. அந்த நேரத்தில் குடும்பம் முழுவதும் குடிசை முன்னால் குளிர்ந்த தரையில் தளபாடத்தில் அமர்ந்து கதைகள் கேட்கும். மூதாட்டியார் கூறும் புராணக் கதைகள், குழந்தைகளின் சிரிப்பு, அனைவரின் ஒற்றுமை, இதுபோன்றவை கிராம வாழ்க்கையின் அழகான தருணங்கள். கிராமத்தில் நவீன வசதிகள் இல்லை, ஆனால் அங்கு இருந்தது ஒற்றுமையும் இயற்கையின் அருமை. கோடை காலங்களில் கிராமத்தின் குட்டைக்கரையில் இருந்த மாங்காய் மரத்தின் கீழ் கூடி பழங்கள் பறிப்பது ஒரு புது அனுபவமாக இருந்தது. பண்டிகைகள் வந்தால் மகிழ்ச்சி, வண்ணங்கள் மற்றும் அம்மா செய்த இனிப்புகளின் வாசனை எங்கும் பரவியிருக்கும். ஒரு மழைக்கால மாலையில், கனமழை பெய்யும் நேரத்தில் அர்ஜுனும் மீராவும் மழையில் நனைந்து குதூகலித்தார்கள். அவர்களின் சிரிப்பு மழைத்துளிகளின் சத்தத்துடன் கலந்துவிட்டது. அம்மா சூடான பஜ்ஜிகள் செய்து கொடுத்தார். குடும்பம் அனைவரும் வெளியில் அமர்ந்து குளிர்காற்றை உணர்ந்து நண்டுகள் ஒளிரும் அந்த அழகிய இரவை ரசித்தனர். ஆண்டுகள் கடந்து அர்ஜுன் உயர்கல்விக்காக நகரம் சென்றான். ஆனால் அவன் இதயத்தில் கிராமம் என்றும் நீங்காத நினைவாகவே இருந்தது. அங்கே பசுமையான நிலம், கதைகளை சொல்வதற்காக காத்திருக்கும் பனியன் மரம் மற்றும் அவனது சிறப்பான இளமைக்கால நினைவுகள். இவை அனைத்தும் அவனுக்கு என்றும் இனிமையானவை. இப்போது அவன் எப்போது கிராமத்திற்கு வருவானோ, செருப்பில்லாமல் மண்பாதையில் நடக்க, இலையொலியைக் கேட்க மற்றும் பழைய பனியன் மரத்தின் கீழ் அமர்ந்து தனது இனிய நினைவுகளை மீட்டெடுக்க ஆர்வமாக இருக்கும்.